நீங்க டிஃபென்ஸ்ல இருந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு பர்சன்னா ஆர்மி குரூப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதை பத்தின டீட்டெயில் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் தேதி வந்துட்டு 31 டிசம்பர் 2013 இருந்து 31 டிசம்பர் 2014 வரைக்கும் இருக்குதுன்னா, நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்ககிட்ட இருந்து ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்டா, அதாவது ஜிசிஎஸ் ஓஆர்எஸ் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், 41,590 rupees வந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பிடித்தம் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுடைய பிபிஓலையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் அஷ்யூர்ட் ஆகுதுன்னா 5 lakhs வரைக்கும் அஷ்யூர்ட் ஆகுது. இது டேர்ம்ஸ் ஆஃப் கவர் எது வரைக்கும் அப்படின்னா, அந்த எக்ஸைஸ்மெண்ட் ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து 26 years, அப்படி இல்லைன்னா அந்த பர்சனுடைய எக்ஸைஸ்மென்ட் ஏஜ் வந்து 75 வரைக்கும் இருக்கிறது. இது ரெண்டுல எது ஏர்லியரா வருதோ அப்ப வரைக்கும் இது லைவ்ல இருக்கும். ஒருவேளை அந்த பீரியட் முடிஞ்சது அப்படின்னா அது லாப்ஸ் ஆயிடும். சரி, அட் த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்ல ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்டா 41,590 rupees உங்ககிட்ட டெபிட் பண்ணாங்க. அதை திரும்ப பெறுவதற்கான வசதிகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த பைசாவை நீங்க ரீஃபண்ட் வாங்க முடியும். அதாவது 31 டிசம்பர் 2013 இருந்து 31 டிசம்பர் 2014 யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் வந்தாங்களோ அவங்க சிம்பிளா நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம். அவங்க எக்ஸைஸ்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆனதுல இருந்து 26 years இல்லாட்டி 75 years இதுதான் பீரியட். இந்த 26 yearsக்கு அப்புறமா எக்ஸைஸ்மெண்ட் லைவா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்டா கொடுத்திருந்த 41,590 rupees வந்து திரும்ப வாங்கிக்கலாம். ஒருவேளை அதுக்குள்ள இல்ல, முன்னாடி வந்து காலமாகி விட்டார்கள் என்றால் இந்த 5 lakhs வந்து அவருடைய மனைவிமார்கள் இல்லாட்டி அவங்க வீட்டுல யாராவது கிளைம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் தேதி இந்த டேட்ல கவர் ஆகல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரிட்டைர்மெண்ட் டேட்டுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.